விமர்சனங்கள், சர்ச்சைகள், அரசியல் தாக்குதல்கள் எதுவாக வந்தாலும் ஒரு பெயர் மட்டும் தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருக்கிறது: விஜய். திரையுலகின் தளபதி இப்போது அரசியலின் புதிய அத்தியாயத்தை எழுத தொடங்கியுள்ளார். தவேக தலைவராக மாறிய பிறகு அவரை சுற்றி சர்ச்சைகள் சூழ்ந்தாலும் மக்கள் ஆதரவு மட்டும் குறையவில்லை, அது பெருகிக் கொண்டே இருக்கிறது. கரூர் நகரில் நடந்த அந்த துயரமான கூட்ட நெரிசல், 41 உயிர்களை காவு கொண்ட அந்த சம்பவம், அதன் பின்னர் விஜய்க்கு எதிராக பலர் நேரட்டிவ் உருவாக்க முயன்றனர். இனி மக்கள் அவரை புறக்கணிப்பார்கள் என்ற கணிப்புகள். ஆனால் நடந்தது அதற்கு நேர்மாறாக இருந்தது. தமிழ்நாடு முழுவதும் புதுச்சேரி வரை விஜய்க்கு கிடைத்த வரவேற்பு ஒரு அரசியல் சிக்னல். தனிப்பட்ட வாழ்க்கை சர்ச்சைகள், சங்கீதா விஜயுடன் விவாகரத்து வதந்தி, ட்ரிஷா கிருஷ்ணன் தொடர்பான பேச்சுகள், இதையெல்லாம் தாண்டி இனிமேல் மக்களுக்காக என்ற ஒரு வாக்கியம், அதையே நம்பி நிற்கிறது ஒரு கூட்டம். அந்த கூட்டம் ரசிகர்களா அல்லது எதிர்கால வாக்காளர்களா? வரும் சட்டமன்ற தேர்தல் விஜய்க்கு ஒரு திருப்பு முனையா? திரண்டு கொண்டிருக்கும் இந்த பெரும் கூட்டம் வாக்காக மாறுமா? அதுவே வெற்றியாக மாறுமா? காலம் விரைவில் பதில் சொல்லும். ஒரு மனிதனை தடுக்கலாம், ஆனால் ஒரு தலைவனை தடுக்க முடியாது. அதை மீண்டும் மீண்டும் நிரூபித்து வருகிறார் விஜய். புதுச்சேரியில் அவர் சென்ற பாதைகள், மக்கள் அலைமோதிய தருணங்கள், கூலிங் கிளாஸ், ஜூஸ், மாலைகள் அனைத்தும் ஒரு கொண்டாட்டமாக மாறின. பல ஆண்டுகளாக மக்களை மகிழ்வித்த நடிகர் இப்போது அவர்களுக்காக ஆட்சி செய்யும் வாய்ப்பை பெறுவாரா? மெகேகா சின்ன பையனே போல தமிழ்நாட்டை ஆளப்போகிறேன் என்ற அவரது வார்த்தைகள், அது ஒரு கனவா அல்லது வரலாறாக மாறப்போகிறதா? ஒரே ஒரு உண்மை மட்டும் தெளிவாக தெரிகிறது: விஜய்க்கு எதிர்பார்ப்பு உள்ளது, மக்கள் மத்தியில் நம்பிக்கை உள்ளது. மீதியை தீர்மானிப்பது தேர்தல்.